காஞ்சிபுரம் சொன்னதே நம்ம நினைவுக்கு வர்றது காமாட்சி அம்மன் கோயில் தான். இந்த கோயிலுக்கு காலையில் போகாமல் ஈவினிங் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலோடைய கோபுரத்தில் போட்டிருக்க லைட்டோட வெளிச்சமும் அம்மன் முகத்தில் இருக்க அந்த பிரகாசமும் கோயிலுக்கு பின்னாடி இருக்க குளத்தோடைய அழகுமே நம்மளுடைய ஈவினிங்கை ஒரு ப்ளசன்ட் ஈவினிங்காகவும் நம்மளுடைய மைண்டை ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாகவும் மாற்றிடும். ரொம்பவும் அழகான அட்மாஸ்பியர். நாங்கள் அந்த மாதிரி போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் காமாட்சி அம்மன் கோயில் கூடவே உலகளந்த பெருமாள் கோயில் பற்றியும் ஏகாம்பரநாத ஈஸ்வரர் கோயில் பற்றியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 கோயிலுமே 1லிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு கோயிலுக்கு போனால் திருக்காரகம், திருநீரகம், திருஊரகம், திருக்கார்வண்ணம் ஆகிய 4 திவ்ய தேசங்களை ஒரே கோயிலில் நம்ம தரிசிக்கலாம். அந்த கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கோயில். உலகளந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே தான் இந்த 4 திவ்ய தேசங்களும் இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு, உலகளந்த பெருமாள் ஆதிசேஷனா மகாபலிக்கு காட்சி அளிக்கிறாரு. அந்த திருஊரக ஆதிசேஷ பெருமாளுக்கு நம்ம பூஜை செய்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த கோயிலுக்கு ஒரு தாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோபுரங்கள் கொண்ட கோயில்களில் இந்த கோயிலும் உண்டு. ஏகாம்பரநாதர் கோயில், காஞ்சிபுரம். இந்த கோயில் 24 ஏக்கர் மனைப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. ஸ்தல வரலாறு: காஞ்சி காமாட்சி அம்மன் மாமரத்துக்கு கீழே உட்காந்து தவம் செஞ்சு ஏகாம்பரேஸ்வரரை மணக்கிறாங்க. அதனால் இங்கே இருக்க தல விருட்சகம் மாமரம். இந்த மாமரம் 3500 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோயிலில் 1000 தூண்கள் இருக்குது. 985 தூண்கள் தோராயமாக இருக்குது. 10 தூண்கள் இசை தூண்கள். சந்தனக்கட்டை வச்சு ஒவ்வொரு தூண்லையும் அடிக்கும்போது ஒவ்வொரு ஒலியை எழுப்பக்கூடியது. காஞ்சிபுரம் போனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.